தனியார்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க மது விற்பனையை அப்படின்னு சொல்லி. உண்மை என்ன அப்படின்னோம்னா, அந்த மது விற்பனை அந்த கொள்கை வகுப்பின் மூலம் அரசுக்கு 800 கோடி வருவாய் வந்துச்சு. பிஜேபிக்காரன் என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்ட இருந்து இவர் வந்துட்டு 2000 கோடியை வாங்கிட்டு இதை செஞ்சார் அப்படின்ட்டு. கெஜ்ரிவால் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, 10 ரூபாய் இதுல நான் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்டு, நான் அரசியலை விட்டு நான் நான் தலைமொழிட்டு போயிட்டுறேன் அப்படின்னு. எதுக்குமே எந்த எவிடன்ஸுமே இல்லை. இன்னைக்கு ஒரு ஆற்றமையில் அவரை வந்து அழுகுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். 10 பைசா எடுக்காதவன் வாழ்க்கையில் அந்த வந்து சுகத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு கெஜ்ரிவாலுக்கு எதுவுமே இல்லைங்க, ரைட்டா? அந்த மாதிரியான ஒரு ஆள் எப்படி காலி பண்ணுறான் பாருங்க இந்த சங்கி கூட்டம். அதான் ரொம்ப முக்கியம். சிபிஐ சொல்லுது இந்த கேஸில் வந்துட்டு தெர் இஸ் நோ கிரிமினல் கேஸ் அட் ஆல் அப்படின்னு சொல்கிறதுனா தெர் இஸ் நோ காஸ். நீ வழக்க போடுறதுக்கு ஒன்றும் இல்லைடா. சாதாரண மக்களுடைய மொழியில் சொல்கிறோம்னா அங்கே கேஸ் எல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. இதுதான் உண்மை. போட்டுக்கிட்டு இவ்வளோ பத்திரிகை பலத்தை பயன்படுத்திக்கிட்டு இவ்வளோ இங்கிலீஷ் சேனலில் வச்சுக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதி அப்படின்ட்டு 5 வருஷமா சொல்லிட்டு இருந்தான். திருட்டு பயலுக இவனுங்க ஒரு யோக்கியனை பார்த்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எனவே கெஜ்ரிவாலை போன்ற நமது நாட்டு அரசியலுக்கு அவருடைய அரசியல் முடிவு தெரிவு அதெல்லாம் வேற கதை. ஒரு மக்கள் நலம் நாடி ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளனை இப்படி செஞ்சதுக்காக பாஜகவை நாம் தண்டிக்க வேண்டும். இதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய இவிஎம்ஐ ஒழிக்க வேண்டும். அதை ஒழிக்கல அப்படின்னா யோகியன் எல்லாத்தையும் அவன் ஒழிச்சிருவான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மேலே ஒரு வழக்கு ஒன்று, அதில் போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சிபிஐ மேலே ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள், இன்னும் நெருக்கடி ஏற்படுத்தாதா? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இன்னொரு பக்கம் உடஞ்சி எமோஷனலாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அரசியல் எதிரிகளை ஒழிப்பதற்காக அந்த இடியை எவ்வளோ கேவலமாக பயன்படுத்துகிறாங்க, சிபிஐ எவ்வளோ கேவலமாக பயன்படுத்துகிறாங்கன்றதுக்கு அத்தாட்சி இது. கெஜ்ரிவால் வந்துட்டு ஒரு அன்டெயின்டட் பர்சனாலிட்டி இன் இந்தியன் பாலிட்டிக்ஸ். ஆம் ஆத்மி பார்ட்டி தான் ஒரே கட்சி தனக்கு 20,000க்கு மேலே கொடுக்கக்கூடிய நிதியெல்லாம் யார் கொடுத்தது அப்படின்றத தனது தளத்தில் போட்டவன் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் போட்டார். அதை போட்டு சர்ப்ளஸ் பட்ஜெட்டை போட்டு டெல்லி ஆட்சி பண்ணி எல்லாத்தையுமே சாத்தியமாக்கினவர். அவரது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்கள் தான். அப்படியாப்பட்ட ஒரு அரசியல்வாதியை ஒரு ஊழல்வாதின்னு காட்டுறதுக்காகவே இந்த கொள்கை முடிவை வந்துட்டு அவங்க எடுத்தாங்க. 2000 கோடியை வாங்கிட்டு இதை வந்துட்டு தனியார்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க மது விற்பனையை அப்படின்னு சொல்லி. உண்மை என்ன அப்படின்னோம்னா, அந்த மது விற்பனை அந்த கொள்கை வகுப்பின் மூலம் அரசுக்கு 800 கோடி வருவாய் வந்துச்சு. இதை தூக்கி கொடுத்ததன் மூலம் குடிக்கிறவங்களுக்கு ஒரு குவார்ட்டருக்கு இன்னொரு குவார்ட்டர் ஃப்ரீ. யாருக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு. பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கிட்டேருந்து இவர் வந்துட்டு 2000 கோடியை வாங்கிட்டு இதை செஞ்சார் அப்படின்ட்டு. கெஜ்ரிவால் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, 10 ரூபாய் இதில் நான் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்டு, நான் அரசியலை விட்டு நான் தலைமொழிட்டு போயிட்டுறேன் அப்படின்னா. தூக்கி போட்டாங்க. முதல்ல சிசோதியாவை தூக்கி போட்டாங்க, துணை முதலமைச்சர். அடுத்தபடியாக இவரையும் தூக்கி போட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒரு எம்பியை தூக்கி போட்டாங்க. அப்புறம் இவர் சந்திரசேகர் ராவனுடைய தங்கச்சி கவிதாவை அவங்கள தூக்கி போட்டாங்க உள்ள. எதுக்குமே எந்த எவிடன்ஸுமே இல்லை. ஒரு 4 பேரை பிடிச்சி வாக்குமூலம் கொடு, ஆமாம் நான் அவருக்கு துட்டு கொடுத்தேன் அப்படி சொல்ல மாட்டானே. அப்படி வாக்குமூலம் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் 1 ஆண்டு 2 ஆண்டுன்னு சிறையில் வச்சாங்க. மெட்டீரியல் தான் கேட்குறாங்க. இப்போ அவன் அப்போவே கேட்குறாங்க கோர்ட்டு, காட்டு ட்ரெயினில் காட்டுனோடனே அந்த பணம் ஆந்திராவிலேருந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு, சென்னையிலேருந்துட்டு டெல்லிக்கு வந்துட்டு, டெல்லியிலேருந்து நேராக கோவாவில் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா யார்? இடி. அங்கே இருக்கிற கோவாவில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவன் சொன்னால், இங்கே நான் என்ன செலவு பண்ணுறது என்கிட்ட இருக்குது கணக்கு, நான் ரெடியாக இருக்கிறேன் டீபோஸ் பண்ணேன் அப்படின்னா. உடனே பொத்திக்கிட்டு போயிட்டான். கடைசி வரைக்கும் நிரூபிக்க முடியலை. ஒரு கட்டத்தில் உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, ஷோ மீ எ ஷ்ரெட் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னா. இல்லைன்னா இது ஒரு கேஸே கிடையாது, இதில் எது வாக்குமூலம் அப்படின்றத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒரு வாக்குமூலம் யார் வேணாலும் யாருக்கு எதிராக வேணாலும் வாங்கலாம். இது சொல்லிச்சு உச்சநீதிமன்றம். த சேம் வேர்ட்ஸ் இட் ஹஸ் அட்டட் 2 years பேக். இப்படி ஒரு வாக்குமூலம் வாங்கிக்கிட்டு யாரை வேணாலும் நீங்கள் தண்டிக்கலாம், சிறையில் வைக்கலாம். ஏன்னா இடிக்கு அந்த மாதிரி ஒரு பவர்ஸை கொடுத்து அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டான். இந்த மோடியும் அமித்ஷாவும் பண்ணிவிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவங்கள வந்துட்டு முதல்ல விடுதலை பண்ணாங்க. விடுதலை பண்ணிவிட்டு இவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்பவும் சொன்னார். அப்போ ரைடு வேறு ஒன்று பண்ணாங்க. இவர் வீட்டில் ஒரு 70,000 ரூபா, 70,000 ரூபாயா 50,000 ரூபாய் கிடச்சிது. இது 50,000 எண்ணி பார்த்துட்டு அந்த பையன், அந்த சிபிஐ ஆள் என்ன சொல்லிட்டா, அரவிந்த் கெஜ்ரிவால் பொண்டாட்டி இதை வச்சுக்கமான்னு சொல்லிட்டு போயிட்டான். இவ்வளோதான். கெஜ்ரிவாலுக்கு தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கெஜ்ரிவால் எந்த நடிகை போக போகிறதில்ல.
சாயந்தரம் 8 மணி ஆச்சுன்னா கிளாஸ்லாம் வச்சுட்டு ஊற்றி வச்சுட்டு கூத்தடிக்க போகிறதில்ல. கெஜ்ரிவாலுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கெஜ்ரிவால் காலங்காத்தால நடக்கிறவர், என்ன ஏதுன்னு கேட்குறவர், ரீசனபிளாக இவ்வளோ விஷயம் பண்ணலாமேன்றத ஒரு காரண அறிவோடைய அவர் பண்ண ஒரு அரசியல்வாதி. நான் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவருடைய அரசியல் வியூகங்கள் எனக்கு பிடிக்காது. ஆனால் அது வேற. ஒரு நிர்வாகியா, ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி அவர். இங்கே கூட வந்துட்டு பார்த்துட்டு காலை உணவு திட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு போனார் அவர். அதுக்குள்ளே இவரை கவுத்துட்டாங்க, பங்களா கட்டுறாரு அப்படின்ட்டு. ஆனால் டெல்லியில் கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பில்டிங் கட்டி விட்டாங்க. அதை ஒரு பத்திரிகையும் எழுதலை. இவரதை வந்துட்டு பங்களா கட்டுறாரு, ஆய் கட்டுறாருன்னு சொல்லி ஒழிச்சு, அதான் இவிஎம் தான் இருக்குதே, போட்டுக்கிட்டு காலி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த இது முடியலன்னொடனே ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் எல்லாம் போச்சு. அந்த ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்துக்கு வந்து அந்த நீதிபதி சொன்னார், ஜோகேந்திர சிங் இதெல்லாம் ஒரு கற்பனை அப்படின்ட்டார். 2G வழக்குக்கு எப்படி சொன்னாரோ அந்த ஓம் பிரகாஷ், இவர் சொன்னார் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, அப்படி ஒன்று நடந்ததா, அந்த கொள்கை வகுப்பில் எந்த குற்றமும் நடக்கலை, தேர் இஸ் நோ கிரிமினல் கேஸ் இன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டா. தான் அழுதுட்டார் அவர் வெளில வந்துட்டு. எது இந்த நாடு புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, 39,000 கோடியை வாங்கிட்டு அரசுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னியா இல்லையா? நீ சொன்னியா இல்லையா? 40,000 கோடி, 40,180 கோடி கடனை வாங்கிட்டு திவாலுன்ட்டான். ஒன்றுமில்லை, எல்லாம் வந்துட்டு வாரா கடன் சொல்லிட்டான். யாருது? அனில் அம்பானிது. இன்ன வரைக்கும் அனில் அம்பானியில் கைது பண்ணலைங்க. சொத்துக்களை மட்டும் ஒரு 9,000 கோடிக்கு மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற. அப்போ நீ யார்? நீ வெறும் 9,000 கோடி தான் இருக்குது. அவன் 31,000 கோடிக்கு என்ன பண்ணுவ? நீ எப்படி திருட்டு போனான் சொல்லு. நீ தானே அவனை போஃபோர்ஸ் இது இந்த ரஃபால் டீலில் வந்துட்டு அவனை வந்துட்டு போட்டு சேர்த்துக்கிட்ட. எந்த அனுபவம் இல்லாத வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவார் அவர் ஏரோப்ளேன், பொம்மை ஏரோப்ளேன் போல அது பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நான் முடிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறது போட்டானுங்க. 1000 கோடி சேர்த்து கொடுத்து வாங்கினாங்க. இதெல்லாம் ஜோக் இல்லையா? நடந்துச்சு, இந்த நாட்டில் நடந்துச்சு. இன்றைக்கும் 2,800 கோடிக்கு ஜோக் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வேற ஒரு நாடு கொலம்பியா இதே விமானத்துக்கு ஆர்டர் போட்டு வேணான்னு சொல்லிட்டு அவன் சாப் கிரிப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒன்றுத்துக்கு போயிட்டான், இதை விட அதிகமான செலவுக்கு. ஏன் அப்படின்னா தட் இஸ் மோர் ஃப்ரெண்ட்லி இன்னைக்கு இருக்கக்கூடியதில் அப்படின்ட்டு. இந்த நாடு மிசைலில் கிங்கு. நம்ம சொன்னா இல்லையா, மீச மேலே கை போட்டு சொல்லு அப்படி சொல்லுவார்ல, அந்த மாதிரி நாடு இது. மிசைலில் அது அக்னி கிளாஸாக இருக்கட்டும், ஆகாஷாக இருக்கட்டும், அஸ்திராவாக இருக்கட்டும், எல்லா விதமான மிசைலும் ப்ரூவன் கேப்பபிலிட்டி, எல்லாம் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த வாரில் வந்துட்டு விமானங்களை வச்சு நம்ம ஒன்றும் சாதிக்கலை, மிசைலை வச்சு சாதித்தோம். குறிப்பாக அந்த பிரம்மோஸ் சூப்பர் சானிக்கு ரஷ்யா. ஆமாம், இவன் என்னன்னு சொல்கிறதுக்குள்ளே அதை அடிச்சு முடிச்சுட்டு அதுவும் செத்து போயிடும். ரஷ்யா கூட்டு தயாரிப்போட பண்ணுது. ஆனால் 3.25 லட்சம் கோடி எடுத்துகிட்டு போயிட்டு நொட்டி 114 விமானங்களை வாங்க போகிறேன்றான். எதுக்கு கொடுக்குறான்? வாழ வைக்கிறான். இந்தியாவில் வாழ வைக்கிறது இல்லை. ஆனால் இந்தியனுடைய வரி பணத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்காவை வாழ வையே, ஃப்ரான்ஸை வாழ வையே, தசால்ட் விமான நிலையத்தை விமான கம்பெனியை வாழ வையே, எல்லாரையும் வாழ வைக்க. இப்போ போயிருக்கிறாரு, 9 ஒப்பந்தம் போட்டு வந்துருக்கிறாரு இஸ்ரேலை வாழ வைக்க. இல்லை சார், இன்னொரு பக்கம் வந்து உள்நாட்டு தயாரிப்பு தேஜஸ் அதெல்லாம் கூட ரெடி ஆகிட்டு தானே இருக்குது. இல்லை, தேஜஸ்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் நீ போட்டு இதை போட்டு வாங்குறேன். சரி, இந்த நாட்டுக்கு நோஹவ் இல்லைன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். நோஹவ் இருக்குல்ல, இந்த நாடு உருவாகாத என்ஜினியராங்க. இந்த நாடு வந்துட்டுங்க இன்றைக்கி நியூக்ளியரில் இந்த உலக நாடுகள் எல்லாமே எதிர்த்தான். ஊனா 2 முறை வெடிச்சு காட்டினோம் நம்ம. ஒரு முறை ஃபியூஷன் டிவைஸுன்னு, ஒரு முறை ஃபியூஷன் டிவைஸ். அதனுடைய அர்த்தமெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்களாம் நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட நெருங்கிய தொடர்பு கொண்டு பணியாற்றிய பத்திரிகையாளர் நாங்கள். இன்றைக்கி சீனா அடித்தான்னா அதே கேப்பபிலிட்டி, அதே ஸ்ட்ரென்த்தோட திருப்பி அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த கேப்பபிலிட்டி நம்மளுக்கிட்ட இருக்கிறதுனால வி ஹேவ் த டெட்டரண்ட் அப்படின்னா யார்? இந்த நாட்டினுடைய அணுசக்தி இதனுடைய தலைவர் சொன்னார். அவர் என்கிட்ட பர்சனலாக சொன்னார். அது நான் 20 வருஷம் சொன்னது இன்றைக்கி நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அனில் ககோட்கர் அப்படியேப்பட்ட மாஸ்டர் மைண்டெல்லாம் இருக்கிறான். அதான் சொன்னார், நம்மளுக்கு தேவை வந்துட்டு, அனில் ககோட்கர் எழுதினார் மராத்தியில், நமக்கு தேவை வந்துட்டு அந்த நியூக்ளியர் ஃபியூவல் தான். ஆனால் நம்மக்கிட்ட அவனுங்க வந்துட்டு நியூக்ளியரு இதே கட்டுறானுங்க, உலையை தந்து தள்ள கட்டுறானுங்கன்னு சொன்னார். அப்படியேப்பட்ட அரசியல்வாதிங்க யார்? மன்மோகன் சிங்லேருந்து மோடி வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம எழுதுகிறோம். அந்த மாதிரி தான் கெஜ்ரிவாலை பற்றி எழுதணும், எல்லாம் எழுதணும். 10 பைசா லாஸை காட்டு அப்படின்னு சொன்னார் அவர்.
ஷோ மீ த ட்ரெயில் அப்படின்னாரு. நான் உள்ளே இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. யார்? சிசோதியா. சிசோதியா மேலே எவ்வளோ கம்ப்ளைண்ட்டு, என்ன நல்லா வாரி விட்டாருங்க இந்த சங்கி பயலுங்க. இன்றைக்கி ஒரு ஆற்றமையில் அவரை வந்து அழுகுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். 10 பைசா எடுக்காதவன் வாழ்க்கையில் அந்த வந்துட்டு சுகத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு கெஜ்ரிவாலுக்கு எதுவுமே இல்லைங்க. கெஜ்ரிவாலுக்கு வந்து மியூசிக் போட்டோன்னா டான்ஸ் ஆட கூட தெரியாது அவருக்கு, ரைட்டா? அந்த மாதிரியான ஒரு ஆள் எப்படி காலி பண்ணுறான் பாருங்க இந்த சங்கி கூட்டம். அதான் ரொம்ப முக்கியம். சிசோடியா வந்து கிட்டத்தட்ட 500 டேஸ் அண்ட் கெஜ்ரிவால் வந்து கிட்டத்தட்ட 150 டேஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டில் இருந்துட்டு வராங்க. இன்னும் அவங்க பக்கம் வந்து தீர்ப்பு எதுவும் வரல. ஆனால் நிறைய பேர் சொல்லும்போது என்னன்னா, இது வந்து கெஜ்ரிவாலுக்கு ஒரு கம்பேக், நீதி வந்து ஓரளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. சிபிஐ இதை சேலஞ்ச் பண்ணி ஹையர் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிபிஐ சொல்லுது இந்த கேஸில் வந்துட்டு தெர் இஸ் நோ கிரிமினல் கேஸ் அட்டால் அப்படின்னு சொல்கிறதுனா தெர் இஸ் நோ காஸ். நீ வழக்கை போடுறதுக்கு ஒன்றும் இல்லைடா. சாதாரண மக்களுடைய மொழியில் சொல்லணும்னா அங்கே கேஸில் ஒரு மயிரும் கிடையாது. இதுதான் உண்மை. போட்டுக்கிட்டு இவ்வளோ பத்திரிகை பலத்தை பயன்படுத்திக்கிட்டு இவ்வளோ இங்கிலீஷ் சேனலில் வச்சுக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதி அப்படின்ட்டு 5 வருஷமாக சொல்லிட்டு இருந்தான். திருட்டு பயலுக இவனுங்க. ஒரு யோக்கியனை பார்த்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போட்டிருக்கேன் சார், இதெல்லாம் போஃபர்ஸில் எவ்வளோ இதில் நான் பேசியிருக்கிறேன், புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் சொன்னோடனே நான் சந்தோஷப்பட்டேன், நீங்களாவது பேச முன் வந்தீங்களே அப்படின்ட்டு. ஏன்னா இது அவ்வளோ முக்கியமானது. அப்போ யார் சார் வருவா பாலிடிக்ஸுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம விஜயை விமர்சிக்கிறோம், அது வேற விடயம். ஆனால் எப்படி அது ஒரு அளவு இருக்குதுல்ல எல்லாத்துக்குமே. விஜய் பேசுகிறத விமர்சிக்கலாம், அவ்வளவுதான். நீ அவருடைய அரசியல் ஆட்சி ஒரு விடயத்தையும் சொல்லி செஞ்சவர் சார். அவன் கணக்கு பெரிய ஆள் சார் அவர் கெஜ்ரிவால். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், கெஜ்ரிவால் அரசியல் வந்தது அவர் ஊழல் எதிர்ப்பு போராட்டம் நடத்துனாரு, அண்ணா ஹசாரே, அவருக்கே பிடிக்கல. ஆனால் சொன்னார், நடத்திட்டு அவ்வளோதானே. அப்புறம் மறுபடியும் அவங்களே வந்து உட்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா அவருக்கு ஸ்பான்சர் பிஜேபி. இவர் எதிர்த்து நின்று பிஜேபி 67 இடத்துல தோற்கடிச்சார். 70 சீட்டில் 67 இடத்துல தோற்கடிச்சார். அடுத்த முறை 63-7, அதுவும் இவிஎம் வச்சுக்கிட்டு தான். இவிஎம்க்கு எதிராக கான்கிரீட்டான குற்றச்சாட்டை சொன்னவன் இவர். ஆனால் ஏன் தூக்கி கெஜ்ரிவால் உள்ள வச்சான் தெரியுங்களா மோடி? ஒரே காரணம் தான். இந்த 20,000 கோடி எங்கேருந்து வந்துச்சு இந்த அதானிக்கு, வெளிநாடுகள்லேருந்து வந்த படம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்ட்டில் அவர் கலப்புறாரு. உடனே ராகுல் காந்தி மேலே ஒரு கேஸ். இவர் சொன்னார், அது எங்கேருந்து வரல, அதான் மோடியினுடைய பணம்னாரு. அன்றைக்கி தான் தூக்கி அவர் உள்ளே வச்சான். தெரிஞ்சுங்க நல்லா. இந்த அயோக்கிய பயலுக அதிகாரத்தை வச்சுக்கிட்டு யோக்கியன்களை சிறைப்படுத்துகிறாங்க. இதுதான் இந்தியாவுடைய வரலாறு இந்த சங்கிகளுடைய ஆட்சியில். இறுதி ஒரு கேள்வி சார். நீங்கள் ஆரம்பத்திலே வந்து வளர்ச்சி பற்றி சொன்னீங்க டெல்லியில். பட் லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வேறு மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்குது. ஏன்னா காங்கிரஸ் ஆம் ஆத்மி ரெண்டுமே தோத்துட்டாங்க. பாஜகவுடைய ஆட்சி தானே இப்போ டெல்லியில் மக்கள் விரும்புகிறாங்களா? அதான் நானா படேகரா, இந்தி நடிகர். நானா படேகர் தானே? என்ன என்ன இந்தி நடிகர், வில்ல நடிகர் நானா படேகர் தானே. அவர் ஒன்று சொன்னார், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தேர்தலில் வந்துட்டு இவிஎம் வச்சு நடத்துறீங்கன்னா அமித்ஷா தான் தலைவர்னு. 2 பேர் தான் சரியாக பேசுகிறவங்களே சினிமாவில். ஒருத்தர் நானா படேகர், இன்னொருத்தர் பிரகாஷ்ராஜ். சொன்னான், காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலை இவிஎம் வச்சு நடத்தினா அமித்ஷா தான் தலைவர்னார். இதை விட என்ன சார் சொல்ல முடியும்? இந்த உலகத்துக்கு அவன் தான் சார் ஹீரோ. நானா படேகர் தான். எவ்வளோ ஆழமாக சொல்லிட்டு போனார் பாருங்க. சயின்டிஸ்ட் நான்லாம் ஒரு புத்தகம் 150 பக்கத்துக்கு புத்தகத்தை போட்டு 10,000 புத்தகம் விற்று 10,000 புத்தகம் நான் கொடுத்து நான் இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட நானா படேகர் ஒரே அதில் சொல்லிவிட்டார். அதை விட பிரகாஷ்ராஜ் சொன்னார், நீங்கள் அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான், அவனுக்கு நீங்கள் கிரீடம் எடுத்து ராஜா ஆக்குனீங்க, அவன் பிச்சை பாத்திரத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டான், இப்போ நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க, கணக்கு சரியாக போச்சு இல்லைன்ட்டு. ஓட்டு பாத்திரம் மருந்து பிச்சை இடு, கோத்திரம் மருந்து பெண் கொடுன்னா தமிழில் தான் சொன்னான். பாத்திரம் மருந்து பிச்சை இடு, கோத்திரம் மருந்து பெண் கொடுன்னா. உலகத்திலே இது 2 தான் முக்கியம். 10 பைசா 20 பைசா போடுறதில்ல. நீ உதவி செய்ய போகும்போது, ஓட்டு போடும்போது உஷாராடுறேன்னு சொன்னதுக்கு ஏதாவது சொன்ன பழமொழியாது. எவனுக்கு நீ ஓட்டு போடுறியோ அப்படி தான் உன் தலையெழுத்து ஆகிடும். நீ சரியாக போட்ட, நல்லா தான் இருந்துச்சு டெல்லியில் இருக்கிற யாரும் தப்பு பண்ணலை. இவிஎம்ஐ வச்சா மோசடி பண்ணால் முடிச்சிட்டான். என்னத்துக்கு முடிச்சான்? அவனுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. அரவிந்த் கெஜ்ரிவால் பங்களா கட்டுறாரு அப்படின்னு. எந்த நடிகையை போட்டு உருட்டுறதுக்காக அவர் பங்களா கட்டினாரு? இல்லை, நான் ஓப்பனாகவே கேட்குறேன். 70 வயசாகிடுச்சு சார், மற்றவங்களாட்டெலாம் நான் பேச முடியாது, நாகரிக வரையறையெல்லாம் வச்சுட்டு பேச முடியாது. போஃபோர்ஸ் பீரங்கி பேர ஊழலில் என்னத்த தீர்ப்பு சொன்னாங்க?
என்னத்த கேஸ் நடத்துனாங்க இந்த சிபிஐ? பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கிறோம் 30 வருஷமா. எனவே கெஜ்ரிவாலை போன்ற நமது நாட்டு அரசியலுக்கு அவருடைய அரசியல் முடிவு தெரிவு அதெல்லாம் வேற கதை. ஒரு மக்கள் நலம் நாடி ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளனை இப்படி செஞ்சதுக்காக பாஜகவை நாம் தண்டிக்க வேண்டும். இதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய இவிஎம்ஐ ஒழிக்க வேண்டும். அதை ஒழிக்கல அப்படின்னா யோகியன் எல்லாத்தையும் அவன் ஒழிச்சிருவான். புரியுதுங்களா? உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.